பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி வாழ்வாங்க, எதை சாப்பிட்டு வாழ்வாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் லேண்டு யாருக்கெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அவங்க சொத்து ஆஸ்தி இல்லாதவனுக்கு சர்வைவ் பண்றதுக்காக தசமபாகம்னு ஒன்றுத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. தசமபாகத்துக்கு இதுதான் காரணமே. கடவுளுக்கு வேணும்னு எடுத்துக்கிறது இல்லை. ஒருத்தனுக்கு லேண்டை நான் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவனுக்கு உங்களுடைய தசமபாகத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அவன் உங்களுடைய ஷேர் மூலமா சாப்பிட்டு வாழ்வான் அப்படின்ட்டு. இப்போ பாஸ்டர்ஸ்லாம் எப்படி வாழ்வாங்க, அவங்க வேலைக்கெல்லாம் போல கடவுளுக்கு முழு நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் காணிக்கையோ தசமபாகமோ கொடுக்குறீங்கன்னா அவன்கிட்ட ப்ராப்பர்ட்டியே இருக்கக்கூடாது, அவன் பேரில் சொத்தே இருக்கக்கூடாது இல்லையா? அவன் பேரில் சொத்தே இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய பாஸ்டருங்களை பாருங்கள், நிறையா இல்லை, மெஜாரிட்டி சொல்லலாம், விசுவாசிகள் வீட்டில் சைக்கிளு பைக்கு கார் இருக்குதோ இல்லையோ பாஸ்டர் வீட்டில் இருக்கும். காணிக்கை கொடுக்குறவன் கடன் பிரச்சனையில் ஒன்று இருப்பான், சொந்த வீடு இருக்காது, வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான், வீட்டில் கார் இருக்காது, அவங்க பிள்ளைகள்லாம் ஏதோ சீப்பான ஸ்கூலு சீப்பான காலேஜில் தான் படிச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த காணிக்கை வாங்குறான் பாரு, அவன் பிள்ளைங்கள்லாம் நல்ல பெரிய பெரிய காலேஜில் பெரிய பெரிய ஸ்கூலில் வெளிநாட்டிலலாம் போய் படிக்கும், அவங்க எல்லா வீட்டிலலாம் கார் இருக்கும், சொந்த வீடு வச்சுருப்பாங்க, பெரிய வீடாக கட்டி வச்சுருப்பாங்க. விசுவாசிகள் கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஏன்னா இந்த ஊழியக்காரங்கிட்ட எல்லாமே இருக்கும். காணிக்கை கொடுக்குறவன் ஏழையாக இருக்கிறான், வாங்குறவன் பணக்காரனாக இருக்கிறான். அப்படின்னா அவன் ஓனாய், அவன் ஓனாய். உன்னை ஏமாற்றி உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி அவன் தின்னு அவன் வம்சத்தை வளர்க்குறான். இந்த நெப்போட்டிசம்லாம் பார்த்துருக்கீங்களா நிறையா சர்ச்சுக்குள்ள? நெப்போட்டிசம்னா எனக்கு அடுத்து என் பிள்ளை, அவனுக்கு அடுத்து அவன் பிள்ளைன்ட்டு அவன் குடும்பமே பாஸ்டர் வேலை பார்க்கும், அவன் குடும்பமே வர்ஷிப் லீட் பண்ணும், அவன் குடும்பமே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கும். அவங்க தான் ஹை போஸ்ட்ல இருப்பாங்க. அப்போ செத்துட்டானா அதுக்கப்புறம் பிள்ளை தான் பாஸ்டர் ஆவான். வேற யாரும் வர விட மாட்டானுங்க. வேற யாரும் வந்து அசிஸ்டண்டாகவே இருக்கணும், சாப்பிட்ற வரைக்கும் அசிஸ்டண்டாகவே இருக்கணும். இதெல்லாம் ஓநாய்கள் இதெல்லாம் ஓநாய்கள். இந்த மாதிரி டைத்துன்னு சொல்லிட்டு இல்லாத ஒன்றுத்தை உங்ககிட்ட சொல்லி உன்னை ஏமாற்றி நீ தான் பைபிள் படிக்க மாட்டேறிய, மட சாம்பிராணி, உனக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேன், மக்குங்களா இருக்கிறீங்க, படிக்கிறதே கிடையாது, அதனால் உன்னை ஏமாற்றி திங்கிறானுங்க. நீ குருடாக இருக்கிற, அதனால் உன்னை ஏமாற்றி பிடிங்கி அவன் தின்றான். ஓகே.